ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும். வீடியோக்குள்ளே போகலாங்களா? இது வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதை போடலான்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், கைக்கு இது ஒட்டு கொடுத்து அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஒட்டு கொடுத்து அடிச்சிக்கலாம். கைக்கு ஒரு சைடு மட்டும் ஒட்டு கொடுக்குறேங்க. இது அடிச்சுட்டு படிமான தையல் ஓட்டிடணுங்க. ஃபஸ்ட்டுக்கு ஒரு சைடு அடிச்சிட்டோம். இன்னொரு கைக்கும் அதே மாதிரி அடிச்சுட்டு கெட்டி தையல் போட்டு அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு அடிச்சுட்டு படிமான தையல் இருக்கும். துணி பத்தாவெல்லாம் கொடுத்தாங்க, கண்டிப்பாக ஒட்டு போட்டுக்காங்க. அடிச்சாங்க, வேறு வழி இல்லை. இப்போது நம்ம ரெடியாக கை லைனிங் எடுத்துக்கிறோம். இது வந்து மேல் சைடு, இது வந்து உள் சைடு, ராங் சைடு பார்த்துக்கணும். இப்போ நம்ம மேல் சைடு வச்சு தையல் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு. ஓகேங்களா? கவனிச்சுக்கோங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. இது வந்து நெல்லுன்னு இருக்கிறதுனால துணி கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்காது, நம்ம தான் பிடிச்சி அடிக்கணும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சைடில் இங்கெல்லாம் ஊசி கொடுத்து ஜாயின் பண்ணி வச்சுட்டு கூட அடிங்க, தப்பு கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு தையல் அடிக்கிறேன் பாருங்கள். வாங்க, இப்போது வந்து கை இதை அடிச்சிட்டோம் அரை இன்ச்சுக்கு. அதுக்கப்புறம் இப்படி திருப்பிட்டு படிமான தையல் அடிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த தலைவில் தான் அடிக்கணும். லைனிங் சைடு மடங்கி இருக்கணும். சரிங்களா? படிமான தையல் அடித்ததுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தையல் அடிச்சிருங்க. ஓரத்தில் அடிச்சுக்கலாம். அடிச்சு அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் சுற்றிலையும் தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் தையல் போடும்போது கொஞ்சம் சுருக்கு வரும். கொஞ்சம் நிதானமாக இந்த இடத்துல ஊசி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு மெதுவாக அடிங்க, வந்துடும். நீங்கள் பழக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி பண்ண தேவையில்லை. மெதுவாக அப்படியே இழுத்து கொடுத்து இப்படி கரெக்டாக இப்படி நிறுத்தி கொடுத்தீங்கன்னா இந்த சுருக்கு இல்லாமல் அழகாக வரும். நம்ம தலையில் இப்படி அடிச்சுக்கலாம். காட்டன் துணியாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி சுருக்கு வராது, டக்குன்னு அடிச்சிடலாம். இந்த மாதிரி துணியாக இருக்கிறதுனால, சாரி துணிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், அடிச்சாச்சு. இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி நம்ம தூக்கி பார்த்தா, இது உங்களுக்கு எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி தூக்கி பார்த்தா அடியில் கீழே துணி தொங்கக்கூடாதுங்க. தொங்குச்சு அப்படின்னாவே நம்ம லைனிங் கரெக்டாக அடிக்கல அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நான் வீடியோவில் எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு வீடியோவில் காட்டினாலும் உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. நீங்களா பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி நீங்கள் இப்படி பார்க்கும்போது அடியில் கீழே துணி தொங்காமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் நீட்டாக அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா துணி நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஒட்டு கொடுத்தது ஒரு சைடு இருக்குது. ஏன்னா ஒரு சில துணிக்கு பத்தாது, நம்ம ஒட்டு கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? அவ்வளோதான், கை வேலை முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இப்போது கை ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது உள் சைடு வச்சுக்கணும், இல்லைனா வெளி சைடு வச்சு மறைக்கணும். சரிங்களா? உள்வலை நம்ம கட் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டு போட்ட சைடு ரெண்டும் ஒன் சைடாக வந்திருக்கு. அதை வந்து பேக் சைடாக வச்சுக்கிட்டு நம்ம அது பேக் சைடு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் அது நமக்கு வேணாம். உள்வளைவு வந்து நம்ம முன்னாடி கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம ஒட்டு கொடுத்தது வந்து பேக் சைடு போகிற மாதிரியும் நல்லா இருக்கிற பக்கம் முன் சைடு வர மாதிரியும் பார்த்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸு இதனோட அளவு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மீதி இருக்கிற பிசரை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மீதி இருக்கிற பிசரை நம்ம கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே நாட் அடிச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 2 கிளாத் மட்டும் எடுத்துக்கணும். இந்த பார்த்தீங்களா, ஒட்டு போட்ட கிளாத் இருக்குது. இது வந்து அடி சைடு போயிடணும். மேல் சைடு உள்வளைவு நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 கிளாத் மட்டும் எடுத்து நீங்கள் கட் பண்ணுங்க. 4 ஒட்டுக்காக கட் பண்ணிடாதீங்க, மறந்தாப்பில் அப்புறம் தப்பாக போயிடும். இப்போது 2 சைடு மட்டும் எடுத்து கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைடு உள்வளைவு, இந்த சைடு. ஓகேங்களா? இந்த சைடு முதுகுப்பகுதி பின் சைடு வரும். இது முடிச்சாச்சுங்க. அடுத்தது பின்பகுதி எடுத்து கட் தைக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், பேக் சைடு நல்ல பக்கம் மேலே இருக்குது. நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் துணியை போட்டுக்கிறோம். கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நெல்லுன்னு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அங்கங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஊசி குத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் அப்படியே அடிக்கிறேன். ஆனால் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், அங்கங்கே இழுத்துட்டு ஓடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக துணி ஊசி குத்திக்காங்க. இங்கே ஒன்று இங்கே சென்டரில் ஒன்று குத்திட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது இப்போ நான் எக்ஸ்ட்ரா கொடுத்த துணின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை உள்கடை வச்சு அதோடையே வச்சு ஜாயின் பண்ணி அடிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த 3 ஒட்டுக்காக வச்சுட்டு இது மேல் பகுதி, அதுக்கு மேலே லைனிங் போட்டுருக்கிறேன். லைனிங்க்கு மேலே இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம கட் பண்ண இல்லைங்களா, அதை போட்டிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல கழுத்து பீஸ் கொஞ்சம் மொத்தமாக கிடைக்கும், அதுக்காக. இப்போது மேலே போட்டாச்சு. இது அப்படியே என்ன பண்ணலான்னா தையல் அடிச்சிடலாம். இது நிறுத்தி விட்டு இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஊசி குத்திக்காங்க. அப்போ தான் துணி அந்தல போகாமல் இருக்கும்.
நாங்கள் அடிச்சுட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் தெரிவிக்காது, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிருவோம். புதுசாக அடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் கண்டிப்பாக. அதனால் ஊசி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ உள் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அங்கங்கே கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம படிமானத்தை திருப்பி விட்டு அடிப்போம், அப்போ துணி வந்து விரிஞ்சு கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதை நீங்கள் வெட்டாமல் அப்படியே திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக பேக் சைடு சுருக்கு கண்டிப்பாக வருங்க. அதனால் இந்த இடத்துல கட்டாக லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் சைடு திருப்பி படிமான தையல் தெரியுதுங்களா, லைனிங் துணி சைடு தான் வரணும். அந்த படிமான தையல் மடக்கி விட்டு லைனிங் சைடு தனி அதில் அப்படியே படிமான தையல் ஓட்டிக்கோங்க. ஓட்டிட்டு கொஞ்சம் திருப்பி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மடிஞ்சு கொடுக்கும். அதுக்காக கம்பல்சரி நீங்கள் படிமான தையல் ஓட்டியே அடிங்க. ஒரு சிலர் வந்து படிமான தையல் தேவையில்லை அப்படியே மடிச்சு அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அசால்ட்டாக அடிப்பீங்க. அது கொஞ்சம் ஃபினிஷிங் வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு தையல் தானே எக்ஸ்ட்ரா ஒன்றும் தப்பு இல்லை. படிமான தையல் ஓட்டிட்டு திருப்பிக்கோங்க. இப்போ தேர்வு பண்ணதுக்கப்புறம் இப்போ மடிச்சு பிடிச்சிங்கன்னா அழகாக வரும் உங்களுக்கு. மேலே ஒரு தையல் ஓட்டிக்கலாம். இதை இன்னொரு வீடியோவில் நான் சொல்லித்தரேன். தையிலே இல்லாமல் எம்மிங் பண்ணாத மாதிரி இப்போ எம்மிங் பண்ண தேவையில்லை. ஆனால் தையிலே இல்லாமல் நம்ம ஸ்டிச்சும் போடலாம், அதுவும் இன்னும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், படித்தாச்சு தையில. அதுக்கப்புறம் சுற்றிலையும் தையல் அடிச்சிருங்க. எங்கடி காஃபி மணக்குது பாருங்கள். சுற்றிலையும் தையல் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டுக்கு சுற்றிலையும் அடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம தையல் அடிச்சிடலாம். இங்கே இப்போ அடிச்சுட்டு இதையும் லூஸ் இல்லாமல் ஃபுல்லாக அடிச்சு முடிச்சிருங்க. பிகினர்ஸ் கண்டிப்பாக சைடில் ஊசி போட்டுக்கங்க. போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், துணி நெவராது. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தலையிட்டிங்கன்னா ஈஸி ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரெடி அளவு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணி மடிச்சு அடிச்சுக்கிறோம். தெரியுதுங்களா, இதுதான் ரெடி அளவு எனக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஃபோல்ட் பண்ணி ரெடி அளவுக்கு பேக் சைடு நான் அடிச்சிடறேன். ஓரத்தில் தான் நம்ம தையல் அடிக்கணும். அவ்வளோதாங்க, பேக் சைடு நம்ம முடிச்சாச்சு. இப்போ சுற்றியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. பிசிறு இல்லாமல் ஃபஸ்ட்டுக்கே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். நம்ம கடைசியாக செய்யலாம் அப்படிங்கிற வேலை வேணாம். ஒவ்வொரு துணியும் முடிச்சிங்கன்னா அதோடைய அந்த பிசிறியும் கட் பண்ணி எடுத்துங்க. நான் கடைசியாக செய்யலான்ட்டு இருப்போம், அப்புறம் மறந்துடுவோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டுக்கே இதை வந்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பேக் சைடு நாட் பிடிக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல அதுக்கு இப்படி ரெண்டு துணியும் சேர்த்து வைங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஷோல்டருக்கு நேர் கரெக்டாக இந்த ஷோல்டருக்கு நேர் இப்படி ரெண்டாக அப்படி மடக்கிக்கங்க. ஆஃப் அண்ட் ஆஃப் இங்கே பார்த்தீங்களா, ஆஃபாக மடக்கிருக்கிற இல்லைங்களா, அதுக்கு நேருங்க. இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிடுங்க, ஒரு அரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த இப்படி விரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிற இடம். அது நேர் ஷோல்டர் நேர் இப்படி சென்டர் பிடிச்சி அரைஞ்சிட்டு இப்படி தையல் அடிச்சு ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லைனா ஒரு 3 சென்டிமீட்டர் இருங்க. நான் எவ்வளோன்னு பார்த்தே சொல்லிடுறேன். 3 சென்டிமீட்டர் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் 3 சென்டிமீட்டர் விட்டுருங்க. இது ஆளை பொறுத்து இருக்குங்க, ஹைட்டை பொறுத்து நம்ம ஹைட்டை ஏற்றிக்குவோம் குறைச்சிக்குவோம். இந்த ப்ளவுஸ்க்கு நான் அவ்வளோ விட்டுருக்கேன். கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம அதே மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கணும், அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நீட்டி வச்சுக்கணும். அதனால் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சைஸை பொறுத்து இருக்குது. இவங்களோட அளவு ப்ளவுஸுக்கு வந்து தகுந்த மாதிரி நான் அதை வச்சுருக்கேன். சரிங்களா, 2 பக்கம் ஒரே அளவு பார்த்து அடிச்சுக்கோங்க. 2 ஒரே அளவு அடித்தாச்சு. அவ்வளோதான், பேக் சைடு இப்போது முடிஞ்சுது. சரிங்களா, பேக் சைடு முடிச்சிட்டோம், கையும் முடிச்சிட்டோம். அடுத்தது முன்பகுதி எப்படி அடிக்கலான்னு நம்ம பார்க்கலாம். முன்பகுதி அதே மாதிரி சேம் அப்படி தாங்க. இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் இது எடுத்துகிட்ட மேல் பக்கத்துக்கு மேலே லைனிங் துணி நான் போடுறேன். அதுக்கு மேலே இப்போ எக்ஸ்ட்ரா துணி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அதையும் நம்ம போடுறோம். அதுக்கு நேரே ஃபஸ்ட்டு கழுத்து பீஸ் அடிச்சிடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணியை மேலே போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் அப்படியே லைனிங்கோட அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ லைனிங்கோட இப்படி அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மூலையில் கொஞ்சோண்டு அப்படியே கட் பண்ணி விட்ருங்க, அந்த ரவுண்டில் திரும்புற மாதிரி. அதுக்கப்புறம்
படிமான தையல் லைனிங் சைடு மட்டும்தான் திருப்பணும். அதுக்கு நேராக அப்படியே படிமான தையல் ஓட்டிடுங்க. படிமான தையல் ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி திருப்பிட்டிங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். மேல் தையலும் ஓரத்தையில் ஓட்டிடுங்க. ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் சுற்றிலையும் தையல் அடிச்சிருங்க. சுற்றிலையும் சுருக்கு வராமல் கரெக்டாக ஆக்கி விட்டால் அழகாக பொறுமையாக அடிங்க. இதுக்கும் ஊசி சைடில் போட்டுக்கிறதுனா போட்டுக்காங்க. பிகினர்ஸ் கண்டிப்பாக போட்டுக்காங்க. போட்டு அடிக்கிற போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, முன்பகுதியும் நம்ம அடித்தாச்சு. சுற்றிலையும் பிசுறு இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, முன்பகுதி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. 2 பக்கமும் முன்பகுதி நம்ம அடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி டாட் எப்படி பிடிக்கலான்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துக்கிறோம். இவங்களோட ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிறது சின்னவங்களாக இருந்தாங்கன்னா 1 இன்ச் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தடிமனாக இருக்காங்கன்னா 1.25 இன்ச் பிடிக்கலாம். கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 இன்ச் பிடிக்கலாம். ஓகேங்களா, நார்மலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சின்ன பிள்ளைங்க ஒரு லிமிட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பிடிச்சா போதுமானது. கொஞ்சம் எனக்கு கப்பு லூஸ் வேணும், கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 1.25 வச்சுக்கலாம். ரொம்ப உடம்பு வெயிட்டாக இருக்கிறவங்க 42 இன்ச் 45 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 1.5 சென்டிமீட்டர் டாட் பிடிக்கணும். சரிங்களா, இப்போ இவங்களுக்கு நான் 1.25 இன்ச் தான் பிடிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறதுனா இந்த இடத்துல டாட் பிடிக்கிறதுக்கு இங்கிருந்து பாருங்கள் 1 இன்ச்சுக்கு இப்படி மடைக்கிறோம். இது மடக்கிறத விட உங்களுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பாருங்களேன். இங்கிருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் விட்டுக்கோங்க. அரையிலிருந்து இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கிருந்து 1/2 சென்டிமீட்டர் தெரியுதுங்களா, இது இப்படி இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் விட்டுக்கோங்க. 1/2 சென்டிமீட்டருக்கு அப்புறம் இங்கிருந்து 2.5 சென்டிமீட்டர் விட்டுக்கோங்க. ஓகேங்களா, 2.5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் 1.25 சென்டிமீட்டர் நம்ம சென்டர் வைப்போம் இல்லைங்களா. 1.25 சென்டிமீட்டர்னு சொன்னால் இவங்களுக்கு டாட் வைக்கிறதுக்கு வச்சுட்டோம். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 4.5 சென்டிமீட்டர் வருது. இப்போ 4.5 சென்டிமீட்டர் வச்சு அந்த 4.5 சென்டிமீட்டருக்கு நேர் இப்படி மடக்கிடுங்க. உங்களுக்கு அப்போ புரியும்னு நினைக்கிறேன். 4 சென்டிமீட்டருக்கு மடக்கிடுங்க. மடக்கினதுக்கப்புறம் இதுதான் சென்டர் பகுதி, கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல அரைஞ்சு விட்டுருக்குறோம். அதாவது இந்த இடத்துல பட்டி அடிப்போம் இல்லைங்களா, இதுக்கு மேலே ஊக்குப்பட்டி வைக்கிறதுக்கு அதுக்கு அரைஞ்சு போயிடும். சென்டரில் அந்த கேப் வந்து 2.5 இன்ச்சு, நடுவு சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு. அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிக்கலாம். பாருங்கள், டாட்டு இந்த இடத்துல துணி முன்ன பின்ன உள்ளே போகும் வரும். அதை பார்த்துட்டு கரெக்டாக டாட் பிடிக்கணும். இப்படி டாட் பிடிச்சிட்டோம். அதுக்கு நேர் கரெக்டாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா மடக்கி விட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த டாட் பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படி பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த சென்டர் டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரெண்டையும் இப்படி இது பண்ணிக்கிங்க. நார்மலாக இங்கே பிடிச்சி இந்த இடத்துல கொண்டு போய் இழுத்து வைக்கக்கூடாது. நார்மலாக இப்படி மடக்குனா எந்த இடத்துல சென்டர் உள்ளதோ அப்படி பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள் தெரியும், இப்படி சும்மா மடக்குனா இப்படி பிடிக்கும். ஏன்னா இந்த தளவுக்கு நீங்கள் இழுத்துட்டு போயிடாதீங்க. இந்த தளவுக்கு போனீங்கன்னா டாட் இங்கே சென்டர் மாதிரி போயிடும். அதனால் இப்போ யதார்த்தமாக அப்படியே இப்படி பிடிச்சோம்னா இப்படி சென்டர் உள்ளதுங்களா, இப்படி சென்டர் இங்கே பிடிச்சிக்கிட்டு நேர் இங்கே பிடிச்சிருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வளைவு வரும், அந்த வளைவு இல்லாத மாதிரி கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் சென்டர். அது நேர் இங்கே ஒரு டாட் புள்ளி வச்சுட்டு இங்கேருந்து 1/4 இன்ச்சுக்கு அடிச்சிருங்க. அவ்வளோதாங்க, டாட் பிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்து போடும்போது உங்களுக்கு அது தெரியுதுங்களா, பஃப் கரெக்டாக வந்து நம்மளுக்கு உட்காந்துக்கும். இப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கரெக்டாக வந்து கொண்டு இதே அளவில் அந்த சைடு இருக்கிற ப்ளவுஸுக்கும் நம்ம டாட் வச்சு அடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க சிம்பிள் மேட்ரு. இப்போது இதுக்கும் நம்ம அதே மாதிரி அதே அளவில் வச்சு தைச்சிக்கலாம். இப்படி ஒரு டாட் அடிச்சிட்டா அதை வச்சு பார்த்துக்கணும் நம்ம கரெக்டாக தான் அடிச்சிருக்கிறோமான்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த டாட் பிடிக்கிற போதும் சரி, இந்த டாட்டோட அளவு ஃபஸ்ட்டு பிடிச்சி இல்லைங்களா, அதனோட அளவுக்கு திருப்பியும் வச்சு பார்த்து இங்கே எவ்வளோ தூரம் நம்ம அடிச்சிருக்கோங்கிறத பார்த்து மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சுக்கு நம்ம அடிக்கணும். ஏன்னா இது ஒரு அளவு அது ஒரு அளவாக நம்ம பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சென்டர் பிடிச்சோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் இவ்வளோதான் பிடிச்சிட்டோம். அதுவே சென்டர் விழுந்துருச்சு. இப்போ நம்ம இப்படி பிடிக்கிறோம் இந்த சென்டர் வரதுக்காக. இது கரெக்டாக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அடிச்சோம் இல்லைங்களா, அதில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாவே நம்ம கரெக்டாக பிடிச்சிருக்கோமாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சிட்டு இந்த ஓகேங்களா பிடிச்சி பார்த்துட்டோம் ஓகேங்களா, பிடிச்சாச்சு. இந்த அளவு பார்த்துட்டு அப்படியே நம்ம அதனோட அளவுக்கு தையல் அடிச்சிடணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கப்பை எடுத்து இப்படி நம்ம டாட் பிடிச்சி போட்டாவே அது கரெக்டாக உட்காந்துரும். சரிங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணலாம். இந்த 2 சைடும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். பட்டி ஒன்று கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இப்போது படிமான தையல் ஓட்டிக்கலாம்.
நான் தைக்கிற மெத்தேடுங்க. பட்டி 2-3 விதமாகவும் வைக்கலாம். இது வந்து நான் தைக்கிற மெத்தேடு. இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் வைக்கிற மெத்தேடு எப்படின்னா, பட்டியே பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, பேக் சைடு கிட்ட இதுக்கு மேலே இப்படி கரெக்டாக இப்படி போட்டுட்டு இது நேர் கரெக்டாக இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இது நேர் இப்படி வச்சதுக்கப்புறம் இங்கேருந்து பாருங்கள், இந்த பேக் சைடோட அளவு இந்த அளவுக்கு இப்படி பேக் சைடு என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து ஸ்கேல் வச்சு நேர் இதுக்கு நேர் இப்போ நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா, அதுக்கு நேர் கரெக்டாக வச்சு இது மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டுக்கே நம்ம பட்டி உள்ளே திருப்பி அடிப்போம். அது ஒரு மெத்தேடு. இப்போ வந்து நம்ம முதலுக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணி உள்ளே துணி போகிற மாதிரி இப்படி மடிச்சுட்டு, அதே மாதிரி இந்த கிளாத்தும் உள்ளே போகிற மாதிரி மடிச்சுட்டு இது இல்லைங்களா, ஃபஸ்ட்டுக்கு இப்படி ஒரு தையல் அடிச்சிருங்க. 2வது மடிச்சு அடிச்சிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டுக்கே மடிச்சு அடிக்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2வது உள்ள ஏன்னா பின்னாடி லூஸ் விழுந்துடும், அது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டுக்கு ஒரு தையல் அடிச்சுட்டு 2வது ரெடி அளவுக்கு நம்ம அது இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் உள்ள மடங்கிருக்குதா இல்லையா. ஏன்னா இது நெல்லு இருக்க துணி இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு சின்ன வயசில் மடங்காது. அதனால் ஃபஸ்ட்டுக்கு இப்படி ஒரு தையல் அடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கோடு போட்டுருக்குறோம் இல்லைங்களா, அந்த கோடு போட்டுருக்கிற நேர் கரெக்டாக இப்படி மடித்து அடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நேர் இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி அடிச்சாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். தெரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சைடும் அடிச்சுக்கோங்க. இந்த சைடு நம்ம மார்க் பண்ணுறது எப்படின்னா, இப்போ இது ஆல்ரெடி நான் மடிச்சிட்டேன் இல்லைங்களா, இப்போ வந்து பின்பகுதி பக்கம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது நேர் இப்படி வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா இது நேர் இப்படி மார்க் போட்டுக்கலாம். இதை வச்சு ஒரு சைடு அடிச்சிட்டோம், அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது நேரே வச்சு இப்படி பிடிச்சிட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுவும் இதே மாதிரி தான் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதே மாதிரி இது ஒரு சைடு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு சேம் அதே மெத்தேடு தான் இதையும் உள்ளே மடிச்சிருங்க. இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு பழகிறவங்களுக்கு செஞ்சு பழகிட்டிங்கன்னா ஈஸி தாங்க. பார்த்தீங்களா? நான் அடுத்தடுத்த வீடியோவில் வெவ்வேறு மெத்தேடில் நான் சொல்லி தரேன். இப்போ நான் இந்த ப்ளவுஸ் தைக்கிறது இந்த மெத்தேடு. ஓகேங்களா? இப்போ ஒரு தையல் அடிச்சிட்டோம். இப்போ கோடு போட்டுருக்குற இல்லைங்களா அரேஞ்சுக்கு, திருப்பியும் அந்த அரேஞ்சுக்கு இப்படி நம்ம மடிச்சு அடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டும் கரெக்டானு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இல்லைங்களா? இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்குது. இப்படியும் வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போது ஊக்குப்பட்டி பி பட்டியும் அடிச்சிடலாம். அடுத்தது ஊக்குப்பட்டி அடிக்கலாம். பாருங்கள், ஊக்குப்பட்டிக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 2 சென்டிமீட்டருக்கு 2 சென்டிமீட்டராக இருங்க நான் சொல்லிடுறேன். 2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 2 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிவிட்டு அகலம் 2 துணி ஃபோல்டு இப்படி வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே கொடுத்து அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 100 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லைடா, சில்லறையே இல்லை. இப்படி மடித்து வீப்பட்டி அடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஊக்கு நம்ம மிஷின்லேயே வச்சிடலாங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு ஒரு துணி கொடுத்து அடிக்கிறோம். அதை அப்படியே தூக்கி திருப்பியும் பாருங்கள் அடிச்சிட்டேன். படிமான தையல் ஓட்டம். ஓகேங்களா? படிமான தையல் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 ஊக்கு. ஓகேங்களா? இந்த 1/4 இன்ச்சு கேப் விட்டுருங்க. 1/4 இன்ச்சு கேப் விட்டு
ஊக்கு வைங்க. ஏன்னா ஊக்கு அந்த கெட்டிக்கல் போடையில் திருப்பி துணி மடிச்சு அடிக்கும் போது அடிக்க முடியாது. அதனால் ஒரு பாயிண்ட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஊக்கு மாட்டிக்கலாங்க. இப்படி மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணி அவ்வளோதாங்க. மடிச்சுட்டு கையில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அடித்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்படி வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஊக்கு மாட்டுறதுக்கு. இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ணிட்டோம், தெரியுதுங்களா. இதில் இப்போ வீப்பட்டி அடிச்சிடலாம். அடிச்சாச்சுங்க வீப்பட்டி, தெரியுதுங்களா. அவ்வளோதாங்க, ஃபினிஷ். அடுத்தது இப்போ ப்ளவுஸு எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற அளவே நம்ம மார்க் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா இதனோட அளவு என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 30 இன்ச் வருதுங்க. இதனோட அளவு 30 இன்ச்சு இடுப்போட அளவு. இப்போ 30 இதில் வந்து பாதியாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 30 அப்படின்னா ஒரு 7 7 15 இன்ச் வருது இல்லைங்களா. இப்போ 15 இன்ச் வரதை என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் சைடு 16 இன்ச்சும் ஃப்ரண்ட் சைடு 14 இன்ச்சும் வச்சுக்கணும். ஓகேங்களா. பேக் சைடு 16 இன்ச்சு, அதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா முதுகு பகுதிக்கு நம்ம மடிச்சு போடும்போது வந்துடும். ஃப்ரண்ட் சைடுக்கு 14 இன்ச்சு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக் சைடு எடுத்துட்டோம். பேக் சைடுக்கு 16 இன்ச்சு. அப்போது 1 8 2 8 16 இன்ச்சு. பேக்கில் 8. அதுக்கப்புறம் ஷோல்டரு ஜாயின் பண்ணிக்கலாம். எட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. மேலேயும் இங்கேயே ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்விஸ்டே இருக்குது. இப்போது நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த அளவு பேக் சைடு அளவு, இது அதுக்கு பின்னாடி அளவு, இந்த 4ஐயும் வச்சு கரெக்டாக ஒரே அளவாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டரையும் இப்படி பிடிச்சி பார்த்துக்கணும். பிடிச்சிட்டு இப்படி வைக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும், இப்படி பாருங்கள். இப்படி வைக்கும்போது பிசிறு இல்லாமல் இந்த இடத்துல அக்யூரேட்டாக வரணும். நம்ம வெட்டின அளவு பார்த்தீங்கன்னா அந்த 4 துணியும் ஒரே அளவு வரணும். சப்போஸ் லைட்டாக பிசிறு இருந்தால் அதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா. கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து அக்யூரேட்டாக தைக்கிறவங்களுக்கு அந்த பிசிறு வராது, ஒரு சிலருக்கு வரும். அப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக அந்த பிசிறை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு அவ்வளோக்கா பிசிறு இல்லை, லைட்டாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான், இவ்வளோதான். அந்த பிசிறை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஷோல்டரில் பிசிறு இல்லை, இருந்தாலும் லைட்டாக பிசிறு இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுங்க. இப்போ கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கையை வச்சு ஜாயின் பண்ணலாம். சரிங்களா. ஷோல்டரை தள்ளி விட்டுக்கணும் பேக்கில். அதுக்கப்புறம் இப்போ உள்வலை வெட்டணும் இல்லைங்களா, உள்வலை வந்து ஃப்ரண்ட் பகுதிக்கு நம்மளுக்கு வரணும். அப்போ ஷோல்டர்லேருந்து சென்டர் பகுதியில் வச்சு இந்த ஒரு தையல் ஓட்டிடுங்க. அதே மாதிரி இந்த சைடு திருப்பி விட்டு இந்த லாரிக்கும் தையலை ஓட்டிடுங்க. இதுலேயே டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடணும், ஒரு தையலோட விடக்கூடாது. அதுக்கப்புறம் ஓவர்லாக்கும் அடிச்சிடணும் நீங்கள். ஓகேங்களா. தையல் அடிச்சுட்டு ஓவர்லாக்கும் அடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த சைடும்
அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இன்னொரு கை எடுத்து எப்பவுமே ஷோல்டர் பேக் சைடு தான் திரும்பி இருக்கணும், அதை பார்த்துக்கணும், மறந்துடக்கூடாது. சென்டரில் வச்சு அடிச்சிருங்க. இப்போ கையோட அளவு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தையல் அடிச்சிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, எல்லா தையலும் அடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. எத்தனை லைக் அடிக்கணும்? எங்க வெளி லைட் போட்டுடு. அவ்வளோதாங்க, தையல் அடிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. அவ்வளோதான், எல்லா தையல் அடிச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு. ஓவரில் இருக்கிறவங்க ஓவரில் கடிச்சுக்கோங்க, இல்லாதவங்க சைடு இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா ஓட்டி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இருக்கு.